brass material first quality brass and first quality EM போஸ்ட்னது. ஸோ ஃபினிஷ் பார்த்தாலே நம்ம சொல்லலாம் என்ன குவாலிட்டி ஆஃப் EM இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 4 வெரைட்டி ப்ராடாக இருக்குது. இந்த 4லேயுமே உங்களுக்கு சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. பட் நீங்கள் 1 லிட்டர் சமைக்கிறதுக்கு இது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து நேரில் வந்து பார்க்கும்போது வேறு, பட் நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போடுறதுக்கோ வாட்ஸ்அப்பில் நம்ம டீம் கிட்ட பேசி ஆர்டர் போடும்போது இந்த அளவுக்கு டீட்டெயில்டான ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாங்குறதுக்கு உண்டான டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஹேமர்ட் பேட்டர்ன் காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த ஹேமர்ட் பேட்டர்ன் இது வந்து அந்த 2 சைஸுக்குமே நடுவில் இருக்கும். இப்போ நம்மளுடைய அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிராஸ் ஃப்ரை பேன். நம்ம ஸ்டோருக்கு ஃபிசிக்கலாக நீங்கள் விசிட் பண்ணணும்னா நம்ம ஸ்டோர் பெருங்குடி OMR சென்னையில் இருக்குது. ராஷ் குக்வேர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து அட்ரஸ் அண்ட் கூகுள் மேப்போடைய லிங்க் வந்துடும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயுமே அது இருக்கும். நீங்கள் நம்ம ஸ்டோரை விசிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் நம்ம வெப்சைட்டையும் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் வந்து இந்த வெங்கல பித்தளைக்காக ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணதா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஓவராலாக ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ நான் வந்து இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக ஏன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட பிராஸ் அண்ட் பிரான்ஸில் என்னென்ன கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயில்டாக ஒரு ப்ராடக்டாக உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக பண்ணிட்டுருக்கேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டாக இந்த கடைக்காகவே லான்ச் பண்ண ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைப்ளை மாடல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ட்ரைப்ளையில் சாஸ்பேன், ஸ்டாக் பாட், ஃப்ரை பேன் அண்ட் கடாய் இது எல்லாமே நாங்கள் வந்து பிராஸ் மெட்டீரியலில் லான்ச் பண்ணியிருக்கோம். பிராஸ் மெட்டீரியலில் ஃபஸ்ட் குவாலிட்டி பிராஸ் அண்ட் ஃபஸ்ட் குவாலிட்டி EM போஸ்ட்னது. வாங்க ஒரு ஐட்டமும் பார்த்துடலாம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதோடைய வெயிட் எவ்வளோ, இதோடைய கெப்பாசிட்டி எவ்வளோ, சரிங்களா, இதில் நீங்கள் என்னென்ன பண்ணலாம், இதோட அட்வான்டேஜஸ் என்ன, இது எல்லாமே நான் உங்களுக்கு 1 by 1 காட்டுறேன். நம்ம பிராஸில் EM போஸ்ட்ன சாஸ்பேன் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ராடக்டாக பார்த்துலாம். இதில் நம்மக்கிட்ட 2 சைஸ் இருக்குது. இது வந்து சாஸ்பேன், இது வந்து நீங்கள் பால் குண்டான் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து ரசம் அந்த மாதிரி லைட்டாக ஏதாவது சமைக்கணும்னா சமைச்சிக்கலாம். டீ போடணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 2 சைஸ் இருக்குது. இது ஒரு சைஸு, இது ஒரு சைஸு. இந்த சாஸ்பேன்லேயே வந்து இன்னொரு ஐட்டம் நம்மகிட்ட இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மீடியமான சைஸு. இது வந்து ஹேமரோட வரும். அதாவது இதோடைய அவுட்டர் பார்த்தீங்கன்னா பிளைனாக இருக்கும். இதோடைய அவுட்டர் வந்து கொஞ்சம் டிசைன்டாக ஹேமர்டாக இருக்கும். இதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பேன். இது ஃப்ரை பேன். இது வந்து அப்படியே ட்ரைப்ளையில் என்னென்ன மாடல் இருக்கோ அதே மாடலில் ஃப்ரை பேன். அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் குவாலிட்டி. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு EM பூசியே வந்துடும். EM பூசினதை பார்த்து ஃபினிஷ் பார்த்தாலே நம்ம சொல்லலாம் என்ன குவாலிட்டி ஆஃப் EM இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதோடைய லிட்ஸு, இதோடைய ஹேண்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிவீட்டட். எதுவுமே வந்து உங்களுக்கு நார்மலாக வெல்டிங் வச்சதோ இல்லை அந்த லோக்கல் குவாலிட்டியோ லோக்கல் ஐட்டம் எதுவுமே கிடையாது. இதோட ரிவீட்டோடைய ஃபினிஷ் நீங்கள் பார்க்கலாம். இதில் இந்த ஹேண்டல்லையுமே இந்த ஹேண்டல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ரொம்ப சூடாக இருக்கும்போது எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த 2 விரலை வச்சு தூக்கும்போது உங்களுக்கு அந்த சூடு தெரியக்கூடாதுன்றதுக்காக அங்கே உள்ள ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும். உள்ளே வந்து ஒரு ரப்பர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்கள் இந்த ஹீட்லேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கடாய். கடாயிலையுமே 2 சைஸ் இருக்குது. இது பெரிய கடாய். இந்த கடாயோடைய ஃபினிஷ் பாட்டம் அதே தான், சேம். எதுவுமே வந்து வெல்டட் கிடையாது, எல்லாமே ரிவீட்டட் தான். ஃபைன் ஃபினிஷோடைய ரிவீட்டட் இது. அந்த கடாயிலேயே வந்து இது கொஞ்சம் சின்ன சைஸ். ஸோ இந்த 4 வெரைட்டி ப்ராடாக இருக்குது. இந்த 4லேயுமே உங்களுக்கு சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டை பற்றியுமே டீட்டெயில் வந்து வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம். அது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பேக்ரவுண்டில் உங்களுக்கு இமேஜ் உங்களால் பார்க்க முடியும். அடுத்து 4வது ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பாட். ஸ்டாக் பாட்லேயுமே நம்மகிட்ட 2 சைஸ் இருக்குது. இது சின்ன ஸ்டாக் பாட்டு, இது வந்து பெரிய ஸ்டாக் பாட்டு. பெரிய ஸ்டாக் பாட் அண்ட் சின்ன ஸ்டாக் பாட் இது 2லேயுமே அந்த ரப்பர் ஃபினிஷ் இருக்கும் உங்கள்கிட்ட. இது வந்து நீங்கள் இப்போ அந்த பழைய அந்த அடுக்கு செட்டு அதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது கொஞ்சம் இப்போ ட்ரெண்ட் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷ்டு ஸ்டாக் பார்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் எப்பயுமே ஒரு வீடியோ மேக் பண்ணும்போது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் வராமல் இருக்கணுன்ற மாதிரி தான் நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுவேன்.
ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வெரைட்டி காமிச்சிட்டேன். இப்போ இந்த வெரைட்டி பார்த்தோன்னே உங்கள் மைண்டில் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வரும். இதோடைய கெப்பாசிட்டி எவ்வளோ, இதோட வெயிட் எவ்வளோ, இதோட டயா எவ்வளோ அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்கள் மைண்டில் வரும். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட், அதாவது ஒரு எஸ்கேயுமே டீட்டெயிலாக போகிறேன். வாங்க அது எப்படின்றது பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நீங்கள் உங்கள் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனாலுமே நான் வந்து இந்த விஷயத்தை திரும்ப ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம நேச்சரே வந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இந்த வாட்டர் பாட்டில் பார்த்தீங்கன்னா இது அக்வாஃபினாவுடைய 1 லிட்டருடைய பாட்டில் நான் இன்னும் சீலே உடைக்காமல் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ ஒரு சின்ன சயின்ஸ் இருக்குது. 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் ஈக்குவல் டு 1 கிலோ. அதான் வந்து நேச்சுரலாகவே நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த பாட்டில் நான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருக்கேன், சீலும் உடைக்கல. இதை நான் வெயிட்டில் வைக்கிறேன், வெயிட் மிஷினில் வைக்கிறேன். இதை வெயிட் மிஷினில் பார்த்தோன்னா உங்களுக்கு 1 கிலோ 21 கிராம் காட்டுதுங்களா? அது என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 1 கிலோன்றது 1 லிட்டர் தண்ணியோடைய வெயிட்டு. இந்த 21 கிராம்ன்றது வந்து இந்த பாட்டிலோடைய வெயிட்டு. இந்த பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கு பார்த்தீங்களா, அதோடைய வெயிட். ஸோ இப்போ உங்களுக்கு இது ஒரு லிட்டர் ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோ அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. சரிங்களா? இந்த மெஷர்மெண்ட் ஏன் காமிக்கிறேன்றதை, இந்த மெஷர்மெண்ட்டில் ஏன் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு இந்த வீடியோ போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜில் பார்க்குறீங்கன்னா இந்த சாஸ்பேனுடைய டயா எவ்வளோ, இதோடைய லிட்டர் கெப்பாசிட்டி, அதாவது கெப்பாசிட்டி இன் லிட்டர்ஸ் எவ்வளோ அப்படின்றதை நம்ம வந்து பார்க்கலாம். இந்த சின்ன சாஸ்பேனுடைய டயா பார்த்தீங்கன்னா 6 இன்ச் டயா. இதோடைய ஹைட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 இன்ச்சஸ் ஹைட்டு. டயா 6 இன்ச்சஸ்ஸு, ஹைட்டு வந்து 4 இன்ச்சஸ்ஸு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வெயிட்டு, லிட்டு இல்லாமல் இதோடைய கிராஸ் வெயிட் பார்த்தீங்கன்னா 712 கிராம்ஸு. இதை லிட்டோட ஆட் பண்ணோம்னா எவ்வளோன்னு பார்ப்போம். லிட்டோட ஆட் பண்ணால் கிட்டத்தட்ட 900 கிராம் வருது. ஓகேங்களா? இப்போது இந்த ப்ராடக்ட் மட்டும் வச்சுருக்கேன், 712 கிராம்ஸ் காமிச்சிட்ருக்கு. இப்போ நான் அதை 0 பண்ணுறேன். 0 பண்ணிட்டேன். இப்போ இதோடைய கெப்பாசிட்டி இன் லிட்டர்ஸ் எவ்வளோன்றது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு அதை காமிச்சிருந்தேன் இல்லையா? இப்போ நீங்கள் அதை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும் இதோடைய கெப்பாசிட்டி எவ்வளோன்னு சொல்லிட்டு. எப்பயுமே கெப்பாசிட்டி வந்து நாங்கள் பிரிம் லெவலில் தான் கேல்குலேட் பண்ணுவோம். பிரிம் லெவல் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ ஃபில் பண்ண முடியுதோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கெப்பாசிட்டியே ஃபில் ஆகும். சரிங்களா? இப்போ இதோடைய பார்த்தீங்கன்னா 1.3 லிட்டர்ஸோடைய கெப்பாசிட்டி 1.315 காட்டுது. ஸோ இதோடைய கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 1.3 லிட்டர்ஸ். நீங்கள் ஒரு லிட்டர் பால் காய்ச்சணும், இல்லை ஒரு லிட்டர் டீ போடணும் அப்படின்னா 1.3 பிரிம் லெவல் வரைக்கும் இருக்குது. பட் நீங்கள் சமைக்கும் போது 1.3 லிட்டர் யாரும் சமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அளவுக்கு ஹைட்டில் ஏற்றி யாரும் சமைக்க முடியாது. ஸோ இதோடைய கெப்பாசிட்டி ஆக்சுவலி 1 லிட்டர், பட் உள்ளே கொள்வது பார்த்தீங்கன்னா 1.3 லிட்டர்ஸ். பட் நீங்கள் 1 லிட்டர் சமைக்கிறதுக்கு இது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இதோடைய வெயிட் எவ்வளோ, இதோட டயா எவ்வளோ, இதோட ஹைட் எவ்வளோ, இதோட கெப்பாசிட்டி எவ்வளோ, எல்லாமே வந்து டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிருக்கு. இதே மாதிரி வாங்க எல்லா ப்ராடக்ட்டுமே நான் டீட்டெயிலாக காமிச்சிடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் வந்து நேரில் வந்து பார்க்கும்போது வேறு, பட் நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போடுறதுக்கோ வாட்ஸ்அப்பில் நம்ம டீம் கிட்ட பேசி ஆர்டர் போடும்போது இந்த அளவுக்கு டீட்டெயில்டான ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாங்குறதுக்கு உண்டான டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து சாஸ்பேன், அதாவது சின்ன சாஸ்பேன் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய சாஸ்பேனில் ஃபஸ்ட்டு அதே மாதிரி ப்ராடக்டோட கிராஸ் வெயிட், அதாவது லிட் இல்லாத வெயிட் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 82 கிராம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லிட்டோடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.365, 1 கிலோ 365 கிராம். சரிங்களா? இதுக்கு அடுத்து இதோடைய டயா, சின்னதோடைய டயா வந்து 6 இன்ச்சஸாக இருந்துச்சு, பெருசோடைய டயா வந்து 8 இன்ச்சஸாக இருக்குது. அந்த ப்ராடக்ட் அதாவது சின்ன சாஸ்பேனுடைய ஹைட் அப்ராக்சிமேட்டாக 3.8 இருந்துச்சு. இதோடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து இதோட லிட்டர் கெப்பாசிட்டி, அதாவது கெப்பாசிட்டி இன் லிட்டர்ஸ்ன்னு சொல்லி நம்ம வெப்சைட்டில் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நாங்கள் இப்படி தான் மெஷர் பண்ணுவோம். அது எப்பயுமே அப்ராக்சிமேட்டு தான் கொடுப்போம். ஏன்னா ப்ராடக்ட் டு ப்ராடக்ட் கொஞ்சம் ஒரு 100 ml 50 ml வேரியேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இதோடைய கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். வெயிட் 0 பண்ணிட்டேன். ஸோ இதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி கொள்ளுது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இப்போவே வந்து இது ஒரு 1.4 வரைக்கும் போயிருக்குது. அதோடைய டோட்டல் கெப்பாசிட்டி பிரிம் லெவல் 1.3 இருந்துச்சு. இதோடைய டோட்டல் கெப்பாசிட்டி பிரிம் லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 2.4 லிட்டர்ஸ் போகுது. அப்போ நீங்கள் அரௌண்ட் 2.2 லிட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் இதை சமைச்சிக்கலாம். ஏன்னா பிரிம் லெவல் வரைக்கும் சமைக்க முடியாது. ஸோ இதில் வந்து ஒரு 2 லிட்டருக்கு மேலே அப்படின்ற பால் காய்ச்சணுமோ, இல்லை 2 லிட்டருக்கு மேலே ரசம் சமைக்கணுமோ, இல்லை 2 லிட்டருக்கு மேலே நீங்கள் ஏதாவது சாம்பார் செய்யணுமோ, இல்லை 2 லிட்டருக்கு மேலே அப்ராக்சிமேட்டாக என்ன செய்யணும்னாலுமே இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூணாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து அதே சாஸ்பேன் தான். அந்த ஹேமர்ட் பேட்டர்ன் காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த ஹேமர்ட் பேட்டர்ன்
இது வந்து அந்த ரெண்டு சைஸுக்குமே நடுவில் இருக்கும். அண்ட் இதோடைய டீட்டெயில்ஸ் என்னன்றது பார்க்கலாம். மெஷின் 0ல் இருக்குது. இதோடைய கிராஸ் வெயிட், வெறும் பேனோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 870 கிராம்ஸ் இருக்குது அப்ராக்சிமேட்டாக. இது வந்து லிட்டோட எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லிட்டோட இது 1 கிலோ 100 கிராம் இருக்குது. லிட்டோட 1 கிலோ 100 கிராம் இருக்குது. இதோடைய கெப்பாசிட்டி, அதாவது டயாவும் ஹைட்டையும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வாட்டர் கெப்பாசிட்டி பார்த்துக்கலாம், லிட்டர் கெப்பாசிட்டி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்டோடைய கெப்பாசிட்டி இன் லிட்டர்ஸ் எவ்வளோன்றது பார்த்துக்கலாம். இதை நான் திரும்ப 0 பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு எக்ஸாக்டான கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்றது காமிக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட்லேயே வந்து 1.4 வரைக்கும் 1.5 வரைக்கும் போயிருக்கு. ஸோ எல்லாத்துக்காட்டி சின்னது நம்ம பார்த்தது 1.3, எல்லாத்துக்காட்டி பெருசு நம்ம பார்த்தது 2.4 வரைக்கும் போச்சு. சரிங்களா? இது மீடியம் செக்மெண்ட், இது ஹேமர்ட், இந்த சென்டர், இந்த மிடில் சைஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது மிடில் சைஸோடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1.688, அப்படின்னா 1.7 வச்சுக்கோங்களேன். 1.7 இது வந்து ஒரு 1.5 லிட்டருக்கு சமைக்கணும் அப்படின்னா. ஸோ நீங்கள் இப்போ ப்ராடாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்காட்டி சின்னது இருக்கிறது 1 லிட்டருக்கு சமைக்கிற அளவுக்கு ஓகே, ரெண்டாவது 1.5 லிட்டருக்கு ஓகே, மூணாவது 2 லிட்டருக்கு ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த ப்ராடக்ட், அதாவது ரெண்டாவது சைஸோடைய டயா பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சஸ் வருது. ஸோ சின்னது 6 இன்ச்சஸ், பெருசு வந்து 8 இன்ச்சஸ் அண்ட் நடுவில் உள்ளது 7 இன்ச்சஸ். ஸோ உங்களுக்கு ஒரு சைஸுக்குமே ஒரு இன்ச்சோடைய கேப் அப்ராக்சிமேட்டாக வந்துட்டே போகுது. இதோட ஹைட் பார்த்துடலாம் வாங்க. இதோட ஹைட் வந்து 3.5 இன்ச் ஹைட் வருது. ஸோ அடுத்து பார்த்தோம்னா நிறைய பேர் நிறைய ஃபீட்பேக் கஸ்டமர்கிட்ட வாங்கினதுலேருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன், இந்த கடாய் இஸ் ஃபேவரட் ஆஃப் மெனி கஸ்டமர்ஸ். இந்த கடாயோட ஃபினிஷ் என் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் சொல்லியிருக்கீங்க. இப்போ ஃபைனலாக இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கிட்ட வெப்சைட்லேயும் சரி லான்ச் ஆயிடுச்சு, நம்ம கவுண்டர்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த கடாயில் 2 சைஸ் இருக்குது, சின்னது பெருசு. சின்னதுலேருந்து நம்ம பார்க்கலாம் 1 by 1. சின்னதோடைய டயா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சின்னதோடைய டயா 10 இன்ச் டயா வருது, 10 இன்ச்சஸ் டயா. இதோடைய ஹைட் வந்து 3.5 இன்ச்சஸ், இதோடைய ஹைட் 3.5 இன்ச்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோடைய வெயிட்டு, கிராஸ் வெயிட் ஆஃப் த ப்ராடக்ட் வித்தவுட் த லிட் இல்லாமல் 1.25 கிலோ, லிட்டோட சேர்த்து 1.600, லிட்டோட சேர்த்து 1.600. இப்போ இதில் வந்து இது வந்து சூட்டபிள் வந்து உங்களுக்கு நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எந்த விதமான ஐட்டமுமே சமைக்கிறதுக்கு இது சூட்டபிள். இதில் எந்த விதமான லிமிட்டேஷனுமே கிடையாது உங்களுக்கு. இதோடைய லிட்டர் கெப்பாசிட்டி, அதாவது கெப்பாசிட்டி இன் லிட்டர்ஸை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் 0 பண்ணுறேன். கெப்பாசிட்டி இது எவ்வளோ கன்சியூம் பண்ணுதுன்றது நம்ம பார்ப்போம். இது ஒரு அருமையான கெப்பாசிட்டியாக இருக்கும் போல இருக்குது. 2.9 லிட்டர்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 3 லிட்டர். நீங்கள் பஃபர் ஒரு 1/2 லிட்டர் வச்சுட்டா கூட நீங்கள் தாராளமாக இதில் 2.5 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஃபுட்டை நீங்கள் இதில் அசால்ட்டாக சமைச்சிடலாம். இது உண்மையிலேயே நானே மெஷர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்குது. பட் அருமையான கெப்பாசிட்டி, 2.5 லிட்டர் கெப்பாசிட்டி இஸ் அ வெரி குட் கெப்பாசிட்டி. அதாவது 10 இன்ச் டயாவுக்கு 2 லிட்டர்ன்றது தாராளமாக போதுமானது. ஸோ இப்போ நம்ம வந்து சின்ன கடாயை பார்த்து முடிச்சிட்டோம், 10 இன்ச் டயா. அடுத்து நம்ம பார்க்கறது வந்து பெரிய கடாய். பெரிய கடாயோட டயா பார்த்தீங்கன்னா 11 இன்ச் வருது, 11 இன்ச் டயா. இதோடைய ஹைட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இதோடைய ஹைட்டு 3.25 இன்ச் வருது. ஹைட் 3.25 இன்ச்சு, டயா வந்து 11 இன்ச்சு. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து இந்த ப்ராடக்டோடைய வெயிட் பார்க்கலாம். ப்ராடக்டோடைய வெயிட் வித்தவுட் த லிட் இல்லாமல் ப்ராடக்டோடைய வெயிட் ஆல்மோஸ்ட் 1.400. இதை வந்து லிட்டோடு பார்த்தீங்க அப்படின்னா 1.850, 1.850 வருது அப்ராக்சிமேட்டாக. இதை வந்து இப்போ நம்ம லிட்டர் கெப்பாசிட்டி இன் லிட்டர்ஸ் இதிலையும் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 0 பண்ணிட்டோம். இப்போது நான் இதில் தண்ணி ஊற்றுறேன். அந்த சின்னதே வந்து கிட்டத்தட்ட 3 லிட்டர் கெப்பாசிட்டி வந்துருச்சு. இப்போ இதில் பெருசில் எவ்வளோ வருதுன்றதையும் நம்ம பார்த்துடலாம். அதாவது எவ்வளோ கெப்பாசிட்டி அதை அக்செப்ட் பண்ணுது, ப்ளஸ் அதில் எவ்வளோ சமைக்க முடியும், அது ரெண்டுமே நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வாட்டர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3.9 லிட்டர்ஸ் வரைக்கும் போகுது. பட் இதில் நீங்கள் சமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா சம்வேர் அரௌண்ட் 3.4 லிட்டர்ஸ், அதாவது இதில் வந்து ஒரு 1/2 லிட்டர் லெஸ் பண்ணிக்கோங்க, அரௌண்ட் 3.4 லிட்டர்ஸ். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
3 லிட்டர் அப்ராக்சிமேட்டாக காட்டுச்சு. பட் சமையல் பார்த்தீங்கன்னா 2.5 லிட்டரு. இதில் பார்த்தீங்கன்னா சமையல் அரௌண்ட் 3.5 லிட்டர், ஒரு 1 லிட்டர் கெப்பாசிட்டி டிஃப்ரென்ஸ் வருது ரெண்டுலேயுமே. வீட்டில் நீங்கள் ஒரு 6லேருந்து 7 பேர் இருக்கீங்க அப்படின்னா இந்த சைஸ் சூஸ் பண்ணலாம். 4 பேருக்கு அந்த சைஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஃபேமிலி சைஸை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ப்ராடக்டை சூஸ் பண்ணணுன்றத ரொம்பவே உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு. இப்போ நம்மளுடைய அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிராஸ் ஃப்ரை பேன். இந்த ஃப்ரை பேனுடைய ஹைட் தேவைப்படாது, ஏன்னா இது நார்மலாக ஒரு 2 இன்ச்சஸ் தான் வரும். ஸோ இதோடைய டயா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9.5 இன்ச்சஸ். இது வந்து ஒரு 1/2 கிலோ இல்லை 3/4 கிலோ சிக்கன் வரைக்கும் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதோடைய வெயிட் பார்த்துக்கலாம். இதோடைய ப்ராடக்டோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 712 கிராம்ஸ், அதாவது 700 கிராம். அதே தான் வந்து லிட்டு வச்சு பார்த்தோம்னா 1 கிலோ, லிட்டோடு சேர்த்து 1 கிலோ. இதோடைய கெப்பாசிட்டி இன் லிட்டர்ஸ் பார்த்துக்கலாம். இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.6 லிட்டர்ஸ் வருது. அரௌண்ட் ஒரு 1.25 லிட்டர்லேருந்து ஒரு 1.25 ரொம்ப கம்மி, அதாவது 1.4 லிட்டர்ஸ், 1 லிட்டர் 400 ml வரைக்கும் நீங்கள் இதில் வந்து சமைச்சிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடைசி ஐட்டம். கடைசி ஐட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பாட். இந்த ஸ்டாக் பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 2 சைஸ் இருக்குது, சின்னது ஒன்று, பெருசு ஒன்று. இந்த சின்னதுலேயும் நம்ம 1 by 1 டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். இந்த பாட்டோட டயா பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சஸ். இப்போ இதோட ஹைட் எவ்வளோ அப்படின்றது பார்த்துடலாம். இதோடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 3.9 இன்ச்சஸ். டயா வந்து 7.5, ஹைட் வந்து 3.9 இன்ச்சஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோடைய கிராஸ் வெயிட். வெறும் வெயிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 கிலோ. அண்ட் இதோடைய லிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1.25 கிலோ, லிட்டோட 1.25 கிலோ. இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி வந்து ஆக்குபை பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ப்ராடக்டோடைய கெப்பாசிட்டி இன் லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.8 லிட்டர்ஸ் வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதில் ஒரு 200 ml இல்லை 230 ml நீங்கள் கழிச்சிட்டிங்க அப்படின்னா சம்வேர் அரௌண்ட் 1.6 லிட்டர்ஸ். அதாவது நீங்கள் ரசம் சமைக்கணுமோ இல்லை வந்து ஒரு மோர் அடிக்கணுமோ என்ன பண்ணணும்னாலுமே ஒரு 1.6 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்டாக் பாட்டில் சின்ன சைஸோடைய கெப்பாசிட்டி, வெயிட்டு, லிட்டர் கெப்பாசிட்டி எல்லாமே அனலைஸ் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டாக் பாட்டில் பெருசு. இதோடைய டயா, இதோடைய வித் எவ்வளோ அப்படின்றது நம்ம பார்த்துக்கலாம். இதோடைய வித் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சஸ் டயா வந்து 8.5 இன்ச்சஸ் வருது. இதோடைய ஹைட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 4.2 இன்ச்சஸ் வருது, 4.25 இன்ச் வருது. அடுத்து இந்த ப்ராடக்டோடைய வெயிட், அதாவது கிராஸ் வெயிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.35 கிலோஸ், 1 கிலோ 350 கிராம் இருக்குது. இதை லிட்டு போட்டோம் அப்படின்னா 1.6 கிலோஸ் வெயிட்டு. இப்போ இதோடைய கெப்பாசிட்டி இன் லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதை நான் டேர் பண்ணிட்டேன், 0 பண்ணதுக்கப்புறம் சின்னது பார்த்தா 1.6 லிட்டர்ஸ் வரைக்கும் தான் மேக்ஸிமமாக குக்கிங் கெப்பாசிட்டி வந்துச்சு. இதில் பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் ஒரு 2.8 வரைக்கும் போகுது. ஸோ சின்னது வந்து 1.6 லிட்டர்ஸ் குக்கிங் மெட்டீரியல் கெப்பாசிட்டி. இது வந்து அரௌண்ட் 2.5 லிட்டர்ஸ், 2.5 லிட்டருடைய குக்கிங் கெப்பாசிட்டி வரைக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதையுமே நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலி சைஸை பேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சின்னது ரெக்குயர்மெண்ட் இருக்குமா இல்லை பெருசு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமான்றதை பேஸ் பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த ஒரு வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். இன்னும் நம்மக்கிட்ட ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பட் நான் நிறைய ப்ராடக்ட்ஸை ஒரே வீடியோவில் காமிச்சேன்னா நல்லா இருக்காது. ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் காமிச்சது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது நான் நம்புகிறேன். நம்ம ஸ்டோருக்கு ஃபிசிக்கலாக நீங்கள் விசிட் பண்ணணும்னா நம்ம ஸ்டோர் பெருங்குடி OMR சென்னையில் இருக்குது. ராஷ் குக்வேர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து அட்ரஸ் அண்ட் கூகுள் மேப்போடைய லிங்க் வந்துடும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயுமே அது இருக்கும். நீங்கள் நம்ம ஸ்டோரை விசிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்ம வெப்சைட்டையும் விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸோடு சந்திக்கலாம். பாய்.